நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம ராமாயணத்தில் ஒரு சின்ன கதையை பார்க்கலாம். அகஸ்திய முனிவரின் ஆசிரமத்தை எல்லோரும் அடைந்தனர். தன்னுடைய இருப்பிடத்தை தேடி ராமரும் தேவர்களும் வருவதைக் கண்டு அகஸ்தியர் மகிழ்ந்தார். அவர்களை வரவேற்றார். அர்க்கியம் பாத்தியம் போன்றவற்றை கொடுத்து உபசரித்தார். பின்னர் மகரிஷியை தரிசிக்க திருப்தியுடன் தேவர்கள் தேவலோகம் சென்றனர். அவர்கள் சென்ற பின்னர் ராமரை அகஸ்தியர் அன்புடன் உபசரித்தார். ஆசனம் ஒன்றில் அமரும்படி செய்தார். பிறகு ராமரை பார்த்து, ராமா, நலமுடன் இருக்கின்றாயா? நாட்டு மக்கள் நலமுடன் இருக்கின்றனரா? உன்னுடைய சுற்றத்தார் நலமுடன் திகழ்கின்றார்களா என்று கேட்டார். மகரிஷியின் வார்த்தைகளுக்கு ராமர் தக்கபடி பதில் கூறினார். அகஸ்தியரை அவர் நலன் விசாரித்தார். பிறகு இருவரும் மகிழ்ச்சியுடன் சற்று நேரம் பேசிக்கொண்டிருந்தனர். அப்பொழுது அகஸ்தியர் அழகிய ஆபரணம் ஒன்றை காட்டினார். அவர், ராமா, இந்த ஆபரணத்தை பார். விஸ்வகர்மாவால் இது செய்யப்பட்டது. மிகுந்த அழகுடையது. இதை பெற்றுக்கொள். அதனால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன். ஒருவர் தனக்கு அன்பளிப்பாக வழங்கிய ஒரு பொருளை மற்றொருவருக்கு வழங்குவதன் மூலம் அப்பொருள் விசேஷ சிறப்பு அடைகிறது. இதனை அணிந்து கொள்ளவும் இதன் பலனை அடையவும் நீயே தகுதி வாய்ந்தவன். எனவே இதை பெற்றுக்கொள் என்று கூறினார். அதற்கு ராமர், சுவாமி, அரசர்கள் மற்றவர்களிடம் தானமாக எந்த பொருளையும் வாங்கக்கூடாது என்று சொல்லுவார்கள். எனவே நான் தானமாக எதையும் பெறுவது முறையற்றது. இருப்பினும் இதில் ஏதேனும் தர்மம் இருக்குமாயின் அதை சொல்ல வேண்டும் என்று பணிவுடன் வேண்டினார். அப்பொழுது அகஸ்தியர், ராமா, கிருதாயுகத்தில் பூமியில் அரசர்களே இல்லாமல் இருந்தார்கள். தனக்கு தோன்றிய விதத்தில் நடந்து கொண்டார்கள். அப்பொழுது இந்திரன் தேவர்களுக்கு அரசனாக இருந்தான். எனவே மக்கள் எல்லோரும் பிரம்மதேவரிடம் தங்களுக்கும் ஒரு மன்னன் வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தனர். இதை கேட்டு பிரம்மதேவர் மக்களுக்கு நன்மை தரத்தக்கவற்றை பற்றி ஆலோசனை செய்தார். பின்னர் இந்திரன் முதலிய உலக பாலர்களை தன்னிடம் அழைத்தார். அவர்கள் எல்லோரும் பிரம்மதேவரிடம் வந்தனர். அவர்கள் எதிரில் ஷுப் என்ற சத்தத்தை செய்தார். உடனே ஷூபனன் என்ற மன்னன் உண்டானான். பின்னர் உலக பாலர்களை பார்த்து, உங்களுடைய தேஜஸில் ஒரு பாகத்தை இவனிடம் கொடுங்கள் என்று கட்டளையிட்டார். அவர்களும் ஒப்புக்கொண்டனர். தம்முடைய 2 பாகத்தில் ஒரு பகுதியை அவனுக்கு கொடுத்தனர். அவனை மக்களுக்கு மன்னனாய் இருக்கும்படி நியமித்தார். உலக பாலர்களின் அம்சத்தால் அவன் ராஜ பரிபாலனம் செய்ய ஆரம்பித்தான். இந்திரனுடைய அம்சத்தால் அவன் நாட்டை நன்முறையில் நிர்வாகம் செய்தான். வருணனுடைய பாகத்தால் மக்களின் உடலை பேணி வந்தான். குபேரனுடைய பாகத்தால் செல்வத்தை வழங்கினான். யமனுடைய பாகத்தால் தண்டனை வழங்க தொடங்கினான். எனவே இந்திரனுடைய அம்சத்தால் இந்த ஆபரணத்தை பெற்றுக்கொள். தேவர்கள் கொடுப்பதையும் மகரிஷிகள் கொடுப்பதையும் அரசர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பது தர்மம். அதனால் இதை ஏற்றுக்கொள்வதில் தவறில்லை. உனக்கு மங்களம் உண்டாகட்டும். எனக்கும் உத்தம கதி கிடைக்கும் என்று கூறினார். அதை கேட்டு ராமர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். இந்த ஆபரணத்தை பெற்றுக்கொண்டார். அப்பொழுது ராமர், சுவாமி, இந்த ஆபரணம் மிகவும் அழகுடையதா இருக்கிறது. வெகு அற்புதமாகவும் இருக்கிறது. இது தங்களுக்கு எப்படி கிடைத்தது? அதனை எனக்கு விளக்கமாக கூற வேண்டும் என்று பணிவுடன் வேண்டினார். அதை கேட்டு அகஸ்தியர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். பின்னர் ராமரை பார்த்து, ராமா, இந்த ஆபரணம் கிடைத்த வரலாற்றை கூறுகிறேன். இது எனக்கு கிடைத்த போது ஒரு ஆச்சரியமான விஷயத்தையும் கண்டேன். அதனை கேள் என்று சொன்னார். அதன் பின் வருமாறு சொல்லத் தொடங்கினார். ராமர் மிகவும் ஆவலுடன் அதை கேட்க தொடங்கினார். அகஸ்தியர் கண்ட அதிசயம். திரேதாயுகத்தில் இந்த காடு மிகவும் பெரியதாயிருந்தது. பல யோசனை தூரம் விஸ்தீரணம் உள்ளதாகவும் காணப்பட்டது. இந்த காட்டில் அப்பொழுது விலங்குகளோ பறவைகளோ அதிகம் இல்லை. மனிதர் நடமாட்டமும் குறைவு. நான் இங்கு ஓரிடத்தில் தவம் செய்து கொண்டிருந்தேன். ஒரு சமயம் இந்த காட்டை நான் சுற்றி பார்க்க விரும்பினேன். ஒவ்வொரு இடத்திலும் இனிய கனிகளும் அழகிய மலர்களும் இருந்தன. இந்த காட்டின் அழகையும் செழிப்பையும் என்னால் விவரிக்க முடியவில்லை. அவ்வளவு அழகாக இருந்தது. இந்த காட்டின் நடுவில் ஒரு பெரிய ஏரி இருந்தது. அது ஒரு யோசனை நீளம் உடையது. அந்த ஏரி நீர் மிகவும் தெளிவானதாகவும் சுத்தமானதாகவும் இருந்தது.
அன்னம், சக்கரவாகம் போன்ற பறவைகள் அங்கு எப்பொழுதும் சப்தமிட்டு கொண்டிருந்தன. ஏரி நீரில் தாமரை, ஆம்பல், செங்கழு நீர் போன்ற மலர்கள் மலர்ந்திருந்தன. அந்த ஏரியின் கரையில் ஓர் ஆசிரமம் இருந்தது. ஆனால் அதில் தவம் இயற்றும் முனிவர்கள் யாரும் காணப்படவில்லை. இந்த ஆசிரமம் நீண்ட நாட்களாக அங்கு இருப்பது போல் தோன்றியது. நான் அன்று இரவு அந்த ஆசிரமத்தில் தங்கினேன். மறுநாள் பொழுது புலர்ந்தவுடன் விழித்தெழுந்தேன். நித்திய கர்மங்களை முடிப்பதற்காக ஏரியில் சென்றேன். அப்பொழுது அந்த ஏரியில் கோரமான காட்சி ஒன்றை கண்டேன். பருமனான உடலமைப்பு கொண்ட பிணம் ஒன்று அந்த ஏரியில் மிதந்து கொண்டிருந்தது. இந்த ஏரியில் பிணம் எப்படி வந்தது, இதற்கு என்ன காரணம் என்று மனதிற்குள் சிந்தித்தவனாய் அந்த ஏரியின் அருகில் சற்று நேரம் உட்கார்ந்தேன். அப்பொழுது அன்னம் போன்ற வடிவம் கொண்ட ஒரு விமானம் ஆகாயத்தில் இருந்து இறங்கியது. அதில் ஓர் அழகிய ஆண்மகன் கம்பீரமாய் வீற்றிருந்தான். அவன் உயர்ந்த வகையான மாலைகளையும் ஆபரணங்களையும் அணிந்து கொண்டிருந்தான். அவன் அருகில் நின்றபடி தேவலோக பெண்கள் இனிமையாக பாடிக்கொண்டிருந்தனர். சிலர் வாத்தியங்கள் பலவற்றை முழங்கிக் கொண்டிருந்தனர். சிலர் நடனமாடிக்கொண்டிருந்தனர். சிலர் தங்கள் பிடியுள்ள வெண் சாமரத்தை அவனுக்கு விசிறியபடி இருந்தனர். அந்த விமானம் ஏரியின் கரையில் வந்து இறங்கியது. அவன் அந்த விமானத்தில் இருந்து கீழே இறங்கினான். ஏரியின் தண்ணீரில் இறங்கினான். அந்த பிணத்தை கரைக்கு இழுத்து வந்தான். அப்பிறகு அப்பிணத்தை தின்னத் தொடங்கினான். விமானத்தில் இருந்து இறங்கி உயர்ந்த வகையான அணிகளை அணிந்திருந்த அவன் பிணத்தை தின்னுவதைக் கண்டு மிகவும் அருவருப்படைந்தேன். பின்னர் அவன் தன்னுடைய கை, கால், முகம் போன்றவற்றை கழுவி தன்னை சுத்தம் செய்து கொண்டான். விமானத்தை நோக்கி நடக்கத் தொடங்கினான். இதனை கண்டு திகைத்து போய் இருந்த நான் அவன் அருகில் சென்றேன். அவனிடம், அன்பனே, நீ யார்? தேவனைப் போல் காட்சியளிக்கின்றாய். உயர்ந்த அணிமணிகளை அணிந்திருக்கின்றாய். விமானத்தில் பயணம் செய்கிறாய். சொர்க்கவாசியைப் போலவும் காட்சியளிக்கின்றாய். ஆனால் கேவலமாக நடந்து கொள்கிறாய். அற்பமான விலங்குகளும் தின்ன விரும்பாத அழுகிய பிணத்தை தின்கிறாய். உன் செயல் எனக்கு விசித்திரமாயிருக்கிறது. இந்த பிணத்தை நீ விரும்பி உண்ண ஏதேனும் காரணம் இருக்க வேண்டும். அதனை சொல் என்று கேட்டேன். திடீரென்று என்னை கண்டவுடன் முதலில் அவன் திடுக்கிட்டான். பின்னர் பணிவுடனும் பயபக்தியுடனும் பேசத் தொடங்கினான். அப்பொழுது அவன், மகரிஷியே, வணக்கம். நான் இந்த அழகிய உடலுடன் இருப்பதற்கும் இந்த பிணத்தை தின்பதற்கும் ஒரு முக்கியமான காரணம் உண்டு. அதனை கூறுகிறேன், கேளுங்கள் என்று சொல்லி தன் வரலாறை பின்வருமாறு சொல்லத் தொடங்கினான். விதர்ப்ப நாட்டை சுகேதன் என்னும் மன்னர் ஒருவர் ஆண்டு வந்தார். அவர் மிகுந்த தோள் வலிமை உடையவர். 3 உலகங்களையும் வெற்றி கொண்டு சிறப்புடன் தன் ஆட்சியை நடத்தினார். தர்ம வழியில் இருந்து மாறுபடாமல் வாழ்ந்து வந்தார். அந்த சுகேதன் என்பவரே என்னுடைய தந்தை. அவருக்கு 2 மனைவியர் இருந்தனர். மூத்தவள் பெயர் சுவேதை. அவளுடைய மகனே நான். என் பெயர் சுவேதன். என் தந்தையின் இன்னொரு மனைவியின் பெயர் சுரதை. அவளுக்கும் ஒரு மகன் பிறந்தான். அவன் பெயர் சுரதன். நானும் என் தம்பி சுரதனும் அன்புடன் ஒன்றாகவே வளர்ந்து வந்தோம். சில நாட்களில் நாங்கள் இளமை பருவத்தை அடைந்தோம். அப்பொழுது என் தந்தை இறந்து போனார். அவருக்கு உரிய ஈமக்கரிகளை செய்து நானும் என் தம்பியும் அவரை நல்லடக்கம் செய்தோம். பின்னர் நான் ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்து கொண்டு விதர்ப்ப நாட்டை ஆளத் தொடங்கினேன். என் தம்பி சுரதனுக்கு இளவரசு பட்டம் கட்டி வைத்தேன். நாங்கள் இருவரும் நாட்டை நல்ல முறையில் பார்த்து கொண்டோம். நான் மன்னனாக இருந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நாட்டை பரிபாலனம் செய்து வந்தேன். அதன் பின்னர் நாட்டின் மேலிருந்த ஆசை எனக்கு குறைந்து போயிற்று. எனவே அந்த நாட்டை என் தம்பியிடம் ஒப்படைத்துவிட்டு நான் காட்டிற்கு வந்துவிட்டேன். பிரம்மதேவரை குறித்து கடுமையான தவம் மேற்கொண்டேன். இந்த ஏரிக்கரையில் தான் தவம் செய்தபடி வாழ்ந்து வந்தேன். அதன் பயனா எனக்கு பிரம்மலோகத்தை அடையும் பாக்கியம் கிடைத்தது. ஆனால் பிரம்மலோகம் சென்றவுடன் எனக்கு பசியும் தாகமும் எடுக்கத் தொடங்கியது. என்னால் அந்த உபத்திரவத்தை தாங்க முடியவில்லை. எனவே பிரம்மதேவரிடம் ஐயினே, பிரம்மலோகத்தில் வாழ்பவர்களுக்கு பசி, தாகம் போன்றவை ஏன் உண்டாகாது என்பார்கள். நான் கடுமையான தவம் மேற்கொண்டு இங்கு வந்துள்ளேன். ஆனால் இங்குள்ள நியதிக்கு மாறுபாடாய் எனக்கு பசியும் தாகமும் உண்டாகிறது. அதை தாங்க முடியவில்லை. இதற்கு என்ன காரணம்? இதை போக்கிக் கொள்ள வழி என்ன என்று கேட்டேன். அதற்கு பிரம்மதேவர், அன்பனே, நீ கடுமையான தவம் மேற்கொண்டு இருந்தது உண்மைதான். அதன் மூலமாகத்தான் இந்த பிரம்மலோகத்தை அடைந்தாய். அதுவும் உண்மை. ஆனால் தவம் செய்யும் காலத்தில் உன் உடலை பேணுவதையே முக்கிய குறிக்கோளாக கொண்டாய். உணவு உண்ணுவதையே கடைபிடித்தாய். உன்னை நாடி வந்த அதிதிகளுக்கு நீ கொஞ்சமும் உணவளித்ததில்லை. தாகம் என்று வந்தவர்களுக்கு தண்ணீர் கொடுத்ததில்லை.
இருப்பினும் தவத்தை பிரதானமாக கருதினாய், அதன் காரணமாய் இங்கு வந்தாய். தானம் செய்யாததால் பசி தாகத்தால் வருந்துகின்றாய். எனவே நல்ல ஆகாரங்களால் கொழுத்த உன் சரீரத்தையே நீ தின்ன கடவாய். அது உனக்கு அமிர்தத்தைப் போல மிகவும் ருசியாக இருக்கும். அதன் மூலம் உன் பசி தாகம் தீரும். தினம் தினம் தின்ன தின்ன அந்த உடல் குறையாது. அகஸ்திய மகரிஷி நீ வாழும் இடத்திற்கு வரும்போது அவர் மூலம் உனக்கு விமோச்சனம் ஏற்படும். அது முதல் நிரந்தரமாய் உன் பசி தாகம் தீரும் என்று கூறினார். அவருடைய ஆணையின்படி பல ஆயிரம் ஆண்டுகளாக என் உடலையே நான் தின்று வருகிறேன். அது அழியவும் இல்லை, குறையவும் இல்லை. அதை உண்ணும்போது எனக்கும் பசி தாகம் போன்றவை இல்லாமலாகிவிடுகிறது. இங்கு ஒருவரும் வர முடியாது. தாங்கள் வந்திருக்கிறீர்கள். அதனால் தாங்கள் தான் அகஸ்திய மகரிஷியாய் இருக்க வேண்டும். எனவே நான் இதுவரையில் தானம் செய்யாத தோஷத்தை போக்கி உத்தமகிரி கதியை அடைய தாங்கள்தான் அருள் செய்ய வேண்டும். என்னிடம் ஓர் அபூர்வமான ஆபரணம் உள்ளது. இதனை என்னுடைய காணிக்கையாக தங்களுக்கு வழங்குகிறேன். அங்கீகரிக்க வேண்டும். இந்த ஆபரணம் மிகவும் சக்தி வாய்ந்தது. தங்க ஆடைகள், அணிகலன்கள் போன்று எவற்றை விரும்பினாலும் கொடுக்கக்கூடியது. இதை தங்களுக்கு கொடுப்பதால் சகல பொருள்களையும் தானம் செய்த மகிமை எனக்கு கிடைக்கும். என்னை தாங்கள்தான் கரையேற்ற வேண்டும் என்று அவன் சொன்னான். அவனுடைய துன்பத்தை பார்த்து அதை பெற்றுக்கொண்டேன். உடனே ஏரியில் மிதந்து கொண்டிருந்த அந்த பிணம் மறைந்து போனது. இதை கண்டு ஸ்வேதன் மகிழ்ச்சியடைந்தான். பின்னர் அகஸ்தியரை வணங்கி விடை பெற்று கொண்டான். அந்த திவ்யமான விமானத்தில் ஏறி சொர்க்கலோகத்திற்கு சென்றான். இவ்வாறு அந்த புண்ணியவானால் எனக்கு இந்த அற்புதமான ஆபரணம் கிடைத்தது என்று அகஸ்திய மகரிஷி ஆபரணம் கிடைத்த வரலாற்றை ராமருக்கு கூறி முடித்தார். இந்த வியத்தகு வரலாற்றை கேட்டு ராமர் மிகவும் ஆச்சரியமடைந்தார். நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.